அயோத்தியில் ராமர் தரிசனத்துக்கு போயிட்டு இந்த க்யூவில் போயின்ட்டுருக்கோம். என் கூட என்னுடைய டிவோட்டிஸ் ஒரு 15 பேர் வந்துட்டுருக்கா. நாங்கள் மகாவீர வைபவம் ரகுவீர கத்தியம்லாம் சொல்லிட்டு அதுவும் ஜட்டகேரணா சகலதர ஜட்டில நாட்டை அதெல்லாம் சொல்லச்சவே எங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அது பயங்கர ஸ்பீடாக சொல்கிற மூலியம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சைடு க்யூவில் நான் வந்துட்டுருக்கேன். இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு காலேஜ் கேர்ள் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸு, கொஞ்சம் தலையை பிரிச்சுட்டு இருந்தா, நெத்தியில் அந்த ஜெய் ஸ்ரீராம் போட்டுருந்தா. அவள் இந்த பக்கம் நான் என்னுடைய லைனுக்கு பக்கத்தில் நிற்கிறாள். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணினேன். பெருமாள் மண்டையிலே அடித்தான். ராமன் பொழிச்சன் அடித்தான் பெருமாள். என்ன நாம் வரோம், இந்த மாதிரி பெண்கள்லாம் பக்கத்தில் வராளே, தலையெல்லாம் விரித்து போட்டுண்டு அப்படின்னு ஒரு செகண்டு ஃபீல் பண்ணேன். அந்த பொண்ணுலாம் என்னெல்லாம் திரும்பி விட வாங்கல. நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு என்னை லட்சியம் கூட பண்ணல. அவள் பாட்டு கை குப்பினான். எதில் ராமன் சேவையார். ஒரு ஸ்லோகம் எதுவுமே தெரியாது அவளுக்கு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் தெரியாது. என்ன பண்ண தெரியுமா, 1 ராமா 2 ராமா 3 ராமா 4 ராமா 5 ராமா இப்படியே சார் 108 தடவை ராமாவை சொன்னான். திருப்பி மறுபடியும் முதலே ஆரம்பிச்சு 1 ராமா 2 ராமா 6 ராமா 5 ராமான்னு. நான் மானசீகமாக அந்த பொண்ணு விழுந்து சேவிச்சுட்டேன். பாருங்க சிலுக்கு ராமபிரான் மட்டேல்னு என் மண்டியில் தட்டினான். நீ என்னடா பெருசாக ஒரு வைதிகனா பெருசாக வேஷம் போட்டுட்டு எனக்கு இந்த ஸ்தோத்திரம் தெரியும், அந்த பிரபந்தம் தெரியும் அப்படின்னு நீ என்ன பெருசாக சொல்கிற? அந்த பொண்ணுடைய பக்தி பாவத்தை பாருண்ணா. ஆழ்வார் சொல்கிறார், எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே. இப்போ எதுக்காக இந்த கதையை நான் இங்கே எடுத்தேன்னா, எனக்கு ராம அஷ்டோத்திரம் தெரியாது, சகசநாமம் தெரியாது, பூஜை பண்ண தெரியாது அப்படின்னா ராமா 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 108 தடவை சொல்லலாமே, நல்லா சொல்லலாமே, அருமையாக சொல்லலாம் இல்லையா? ஆனந்தமாக அதை சொல்லி பூஜை பண்ணலாமே.